லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாருமா அதிரா, நீ என் மகனோட உசிரை காப்பாத்திருக்க. அதுக்காகத்தான் உன் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வரதுக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீ சாருவை உயிரோட பார்த்தேன்னு உறுதியா சொன்னதுனாலதான். ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? சாரிம்மா, உனக்கு இதுல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. சார், என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பிதான் சார் வந்தேன். எங்க அம்மா சாவுக்கு எங்க அப்பா காரணம் இல்ல சார், இது சத்தியம் சார். கோர்ட்ல உங்க அப்பாவுக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லிருக்கியே, அப்புறம் எப்படிமா? உன் ஹஸ்பண்ட் கேஸ கூட என் ஏரியாக்குள்ள இருந்ததுனால தான் நான் ஆக்ஷன் எடுத்தேன். ஆனா இது சென்னைன்னு வேற சொல்ற. அங்க நான் இன்டர்ஃபியர் ஆறது சரியா வராதுமா, தப்பா எடுத்துக்காத. சார், எங்க அப்பா ரொம்ப பாவம் சார். அவர் எந்த தப்பும் செய்யாம ஜெயிலுக்குள்ள. கிளம்பிட்டேன், வந்துடுறேன். மா, எனக்கு சிஎம் விசிட் இருக்கு, நான் கிளம்பணும். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எங்க அப்பா ரொம்ப பாவம் சார், ப்ளீஸ் சார். சாரிமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதிரா, உங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்க சார். கதிர்னு ஒரு லாயர் இருக்காருமா, நீ அவரை போய் பாரு. ஹி இஸ் வெரி சின்சியர், ரொம்ப திறமைசாலி. அவரு உன் கேஸை எடுத்தா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கதிருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த கேஸை எடுப்பாரு. அப்படி எடுத்தா சக்சஸா முடிக்காம விட மாட்டாரு. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அவரை நீ வீட்டுல போய் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. போன் நம்பர் அனுப்புறேன், சேவ் பண்ணிக்க. நான் உனக்கு அவர் நம்பர் அனுப்புறேன். மெசேஜ் வந்துச்சானு பாரு. ஓகே சார். இந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. சரிங்கய்யா. சாப்பிட்டு போமா. ஆதிரா, என்ன ஆதிரா, டிஜிபிய பாத்தியா? என்ன சொன்னாரு? என்னாச்சு ஆதிரா, அவரை பார்க்கலையா? பார்த்தம்மா. ஆனா என்ன ஆனா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. ஏன்? ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? சாரிமா, உனக்கு இதுல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. உன் ஹஸ்பண்ட் கேஸ கூட என் ஏரியாக்குள்ள இருந்ததுனால தான் ஆக்ஷன் எடுத்தேன். ஆனா இது சென்னைன்னு வேற சொல்ற. அங்க நான் இன்டர்ஃபியர் ஆறது சரியா வராதுமா, தப்பா எடுத்துக்காத. நான் அந்த டிஜிபியை பெருசா நம்பினம்மா. ஆனா அவர் கதர்னு ஒரு வக்கீல கையை காமிச்சிட்டு ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கல ஆதிரா, நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. எதுமா நல்லது? அவரு சொல்லலன்னா நாம ஒரு வக்கீல் வைக்க தானே போறோம். அதுக்கு அவரை எதுக்குமா? அது நாமளே செஞ்சிருக்க மாட்டோமா? எல்லா வக்கீலும் கேஸ ஜெயிச்சிட முடியுமா? அவர் ஏன் கதிர்னு ஒரு வக்கீல குறிப்பிட்டு சொல்லணும்? அப்ப அந்த வக்கீல் உங்க அப்பாவை வெளியே கொண்டு வந்துருவாருன்னு டிஜிபிக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் சொல்லிருக்காரு. அப்படியாமா? ஆமா ஆதிரா, டிஜிபி நிச்சயமா உனக்கு உதவிதான் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. அம்மா கனவுல சொல்ற மாதிரி தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுவும் அதே மாதிரி நடந்துருமாமா? அப்ப அந்த வக்கீல் கதிரை போய் பார்க்கலாமா? டிஜிபி அந்த வக்கீல பத்தி நிறைய சொன்னாரு. நல்ல வக்கீலாம், பிடிச்சிருந்தா மட்டும்தான் கேஸ் எடுப்பாராம். அப்பாவுக்கு நடந்த உண்மையை எடுத்து சொன்னா அவர் உடனே இந்த கேஸை எடுத்து பாருமா. சரியா சொன்ன ஆதிரா. உங்க அப்பா வெளியே வர நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அம்மா, நாளைக்கு எனக்கு முதல் வேலை அந்த வக்கீல் கதிரை போய் பார்க்கறது தாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பார்ப்போம். சரிம்மா, நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
இந்த ஆதிரா. ஆதிரா, ஆ. என்ன நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள முகம்லாம் வாடி போயிடுச்சு. குழந்தை ஞாபகம் வந்துருச்சுமா. பாவம் மகிழினி, நான் இல்லாம எப்படி இருக்காலும் அவளை பார்க்கணும் போல இருக்குமா. வந்த வேலை இன்னும் கொஞ்சம் கூட நடக்கல. இந்த சமயத்துல நம்ம எப்படி அங்க போறது? நம்ம நினைச்ச நேரத்துல வெளியே ஓட வேண்டியிருக்கிறதால குழந்தைய இங்க வச்சுலாம் பாத்துக்க முடியாது ஆதிரா. கொஞ்சம் பொறுமையா இரு, வேலையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம். ஆதிரா, கவலைப்படாத. அங்கதான் சாரதாமா இருக்காங்கல்ல, அவங்க மகிழினிய நல்லா பாத்துக்குவாங்க. சரி, சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. காலையில நேரத்திலேயே அந்த வக்கீல் கதிரை பார்க்கணும். இந்தா. சரிம்மா. கடவுளே, ஆதிரா கிட்ட இருந்து பெத்த அப்பன, கட்டின புருஷன், குழந்தைன்னு எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறியே, எப்பதான் அவளை சந்தோஷமா வச்சுக்குவ? எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க? சார், டிஜிபி துரைமாணிக்கம் சார் அனுப்புனாங்க. ஓ, ஆதிரா, ஆமா சார், நான் தான். உட்காருங்க. ஆ, வாங்கம்மா. ம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்க அம்மாவை கொலை பண்ணதா சொல்லி எங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருக்காரு சார். ஆனா எங்க அப்பா எந்த தப்பும் செய்யல சார். அவரு ரொம்ப நல்லவர் சார். நீங்க தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி அவரை வெளியில கொண்டு வரணும். சரி, கேஸ் டீடைல்ஸ், ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கா? ஆ, இருக்கு சார். ஆ, எல்லாம் சரிதானே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? உங்க அப்பா குற்றவாளி தானே? ஐயோ சார், இல்ல சார். அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு எங்க அப்பா அவ்வளவு கொடூரமானவரெல்லாம் இல்ல சார். சந்தர்ப்பம் சாட்சிகள் தான் அவரை குற்றவாளி ஆக்கிடுச்சு. என்ன பேசுறீங்க? உங்க அப்பா குற்றவாளின்னு நீங்க தானே சாட்சியே சொல்லிருக்கீங்க. சார், அப்ப ஆதிரா ரொம்ப சின்ன பொண்ணு. ஏதோ அவசரத்துல என்ன பண்றோன்னு தெரியாம தப்பா சாட்சி சொல்லிட்டா. அத உணர்ந்துதான் இப்ப அவங்க அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறா. நீங்க நினைச்சா தண்டனை வாங்கி தருவீங்க, அப்புறம் உணர்ந்துட்டா கோர்ட் தண்டனையை ரத்து பண்ணணுமா? இது என்ன ஸ்கூல் எக்ஸாமா? கோர்ட் எழுதி விட்ட மார்க்க ஆஃப் இயர்ல பிடிச்சலாங்கிறதுக்கு பக்கா விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாத்த முடியாதுங்க. நீங்க கிளம்புங்க. சார் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல எனக்கு நம்பிக்கையே வரலையே. சார், நம்புங்க, அவரு ரொம்ப நல்லவரு. போன தடவை வீட்டுக்கு வந்தப்போ நான் கொலை செய்யலன்னு சொல்லி அழுதாரு. நீங்க யாரு? இவங்க எங்க அம்மா தான் சார். எங்க அப்பாவோட முதல் வைஃப். பேரு சுபத்ரா. ஓ, இவங்களுக்கு துரோகம் பண்ணி தான் உங்க அப்பா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணாரா? உங்க அப்பா நல்லவரா இருக்க வாய்ப்பே இல்லையே. அவர் தான் வெண்ணிலாவை கொலை பண்ணிருக்கணும்.
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க வேணா வெளியில விசாரிச்சு பாருங்க. எங்க அப்பா அப்படி பட்டவரே கிடையாது. வெளியில எதுக்கு விசாரிக்கணும்? அதான் சாட்சி இங்கே இருக்காங்களே. முத பொண்டாட்டி இவங்க இருக்கும்போதே உங்க அப்பா வெளியிலோட வாழ்ந்திருக்காரு. இவங்களை அள வச்சவரு எப்படி நல்லவரா இருக்க முடியும்? வாழ்க்கையை பறிச்சு இவங்க மனசை சாகடிச்சவர் தானே உங்க அப்பா. அவர் ஏன் வெண்ணிலாவை கொண்டு இருக்க கூடாது? சார், அவர் என்ன அழ வச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக அவர் கொலையெல்லாம் பண்ண மாட்டாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் நல்லவனா இருக்கவே மாட்டான். உங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீங்களே கோர்ட்ல சாட்சி சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க. இப்ப அவர் உங்களை பார்த்து அழுது நல்லவர் மேல் நடிச்சிருப்பாரு. அதனால பரிதாபப்பட்டு அவரை வெளியெடுக்க பாக்குறீங்க. கரெக்ட் தானே? நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. ஒருவேளை உங்க அப்பாவால அநியாயமா உயிரை விட்ட உங்க அம்மாவே வந்து சொன்னாதான் உண்டு. ஆமா சார், அம்மா என் கனவுல வந்து சொன்னாங்க. அம்மா என் கனவுல வந்து நம்ம வீட்டுக்கு வா, உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க சார். அவங்க சொன்னதுனாலதான் அப்பா கேஸ ரீஓபன் பண்ற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. குட் ஜோக். அப்படியே கோர்ட்ல வந்து என் புருஷனை கொல்லன்னு சொல்ல சொல்லுங்க. உங்க அப்பா ஈஸியா வெளியில வந்துருவாரு. என்ன ஃபூலாக்க பாக்குறீங்களா? உங்க அப்பா மாதிரி பொறுப்பில்லாத ஆம்பளைங்களால தான் எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. எங்க அம்மா இருக்கும்போதே எங்க அப்பா இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால நாங்க பட்ட கஷ்டம் இவ்வளவுதான் இல்லை. மனைவி குழந்தைகளை அனாதரவா விட்டுட்டு இன்னொரு லேடி தேடி போறவங்கள ஈவி இறக்கம் இல்லாத பாவியை தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி தான் உங்க அப்பாவையும் பாக்குறேன். உங்க அப்பா மாதிரி ஆட்கள் வெளியே வரவே கூடாது. வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். நீங்க குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்க அப்பாவுக்காக என்னால வாதாட முடியாது. சார் ப்ளீஸ் சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நோ நோ. அந்த ஆள் ஜெயில இருக்கிறதா நல்லது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையாவது கெடாம இருக்கும். சார், அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் அம்மாவை கொலை பண்ணல. நீங்க விசாரிக்காமலே எப்படி அவரை குற்றவாளின்னு சொல்றீங்க? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ஒன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். ஆதிரா, ஏன் கோவப்படுற? இல்லம்மா, ஏன் கஷ்டம் தீரும்னு இவர்கிட்ட வந்த. ஆனா இவரு என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. வாங்கம்மா போலாம். என்ன சொல்ற அகிலா? ஆதிரா அவ அப்பனை வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாளா? அதுக்கு தான் கதிருங்கிற ஒரு வக்கீல போய் பார்த்திருக்கா. என்ன குழப்பற அகிலா? திருமாறனை ரிலீஸ் பண்றதானே அவளோட டார்கெட்டா இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு மதிய அழகன் மேல பாசம் வந்திருக்கு? ஆமா, என்ன தேடுறதை விட்டுட்டு அவ எதுக்காக சென்னைக்கு போகணும்? அகிலா, ஆதிரா ஏதாவது பிளான் பண்றாளா? அது எனக்கு தெரியல. ஆனா இப்ப அந்த மதிய அழகன் நிரபராதி நிரூபிக்க நான் ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? அந்த டிஜிபி சொல்லிதான் வக்கீல் கதிரை பார்த்து தான் கேஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கா. சாரு, அந்த லாயர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஒரு கேஸ் எடுத்துட்டானா அதில் ஜெயிக்காம விட மாட்டோம். அப்போ மதிய அழகன் வெளியில வந்துருவான்னு சொல்றியா? எப்படி வருவான்? அதான் ஆதிராவோட கேஸை கதிர் எடுத்துக்கலையே. நீ என்ன சொல்ற அகிலா? ஆமா சாரு, உங்க அப்பா குற்றவாளி தான், உனக்காகலாம் வாதாட முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதிர் சொல்லிட்டான். அந்த ஆதிராவுக்கு மூக்கு உடைஞ்சு போச்சு. அப்படி போடு. ஆதிரா எதுலயுமே ஜெயிக்க கூடாது அகிலா. அவளுக்கு எந்த திசையிலயும் சந்தோஷம் வந்துடவே கூடாது.
அப்பா ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம்னு ஜெயில கடந்தாதான் அவ நிம்மதி கெட்டு சாவா. ரெண்டு ஜெயிலுக்கும் ஓடி ஓடி அவ கால் அப்படியே தேயணும். ஐயோ, தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு தினம் தினம் அவ குலுங்கி குலுங்கி அழணும். அத பார்த்து நான் அப்படியே ரசிக்கணும் அகிலா. ஆனா அப்படி அடங்குற ஆளா அவ? இந்த வக்கீல் இல்லைன்னா இன்னொரு வக்கீல பார்க்க தான் போறான். அதுல அவங்க அப்பனை வெளியே கொண்டு வந்துட்டா என்ன பண்றது? அகிலா, அவளை விடவே கூடாது. நம்ம இது வரைக்கும் அவளை கண்டு ஓடி ஒளிஞ்சதெல்லாம் போதும். இனி இறங்கி அடிக்கணும் அகிலா. அவளை தேடி போய் நம்ம அட்டாக் பண்ணணும். அகிலா, இதான் சரியான டைம் நம்மளுக்கு. ஆதிராவ லோக்கல்ல எங்கேயாவது செஞ்சாதானே சிக்கல் வரும். இதே சென்னையில அடிச்சோம்னா கேக்குறதுக்கு ஆள் கூட இல்லல்ல, நம்ம மேலயும் சந்தேகம் வராது. அவ கால் நல்லா இருந்ததானே ஓடி ஓடி போய் வக்கீல பாப்பா. அவ கையும் காலையும் உடைச்சிட்டா, உடைச்சிரு. கவலைப்படாத சாரு, அவளை நான் பாத்துக்கிறேன். அடிக்கிற அடியில அந்த ஆதிரா வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டான். காலம் முழுக்க படுத்த படுக்கையா தான் கிடக்கணும். அவ ஒழிஞ்சாதானே நாம சுதந்திரமா இருக்க முடியும். அதுக்காகவாது அவளை காலி பண்றேன். என்ன சொல்ற சுபத்ரா? வக்கீல் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமாம்மா. ஏம்மா, என்னாச்சு? வேற வக்கீல பாக்கலாம்ல? பார்க்கணும். ஆனா ஆதிரா தான் மனசு உடைஞ்சு போயிட்டா. எதுக்குமா? டிஜிபி சொன்னாருன்னு சொல்லி அந்த வக்கீல ரொம்ப நம்பினா. ஆனா அவர் ஆதிராவோட அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சது கரெக்டுங்கிற மாதிரி பேசிட்டாரு. அதை தாமா அவளால தாங்கிக்கவே முடியல. கேஸ்ல ஜெயிப்போமா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி கேஸ ஆரம்பிக்கவே முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. திருமாரணியும் மதியழகனையும் வெளியே கொண்டு வரதுக்கு ஆதிரா தன் உசுர கொடுத்து போராடுறா. ஆனா அதுக்கு எத்தனை தடை வருது பாத்தியா? இப்ப என்னதான் பண்றது? அத ஆதிரா தம்மா முடிவு பண்ணணும். அடிக்கடி அவளுக்கு குழந்தை ஞாபகம் வர வருது. பாவமா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அவளை தைரியமா இருக்க சொல்லு. சரிங்கம்மா. ஆதிரா மனசை விட்டுறாம நீதான் அவளை கவனிச்சுக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, மதியழகன் வெளியில வந்தே தீரணும். அது வரைக்கும் அவ கூடவே இருந்து பாத்துக்கோமா? ம், சரிங்கம்மா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஆ. என்னம்மா, ஆதிரா அவ அப்பனை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னாளா? ஆமா, அது விஷயமா ஒரு வக்கீல பார்க்க போயிருக்கா. அவர் மதியழகன் கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. ஆதிரா ரொம்ப கவலையா இருக்கிறதா சுபத்ரா சொன்னா. அவ கவலையை தூக்கி குப்பையில போடுங்க. இப்ப எதுக்கு அவ அப்பனை வெளியில எடுக்க போறாளாம்? ஏய், என்ன பேசுற நீ? பெத்த தகப்பன் ஜெயில இருந்தா எந்த மகளால தான் தாங்கிக்க முடியும்? அப்ப ஜெயில இருக்கிற என் புள்ளையோட நிலைமை அத மட்டும் அவளால தாங்கிக்க முடியுதா? என்னமோ அவ திருமாறன வெளியில கொண்டு வந்த மாதிரி அப்ப கேஸுக்கு போயிட்டா. அப்ப திருமாறன் வெளியில வராம காலம் முழுக்க ஜெயிலே கிடக்கட்டுமா? ஆதிராக்கு புருஷன் மேல அக்கறை கிடையாதா? அவளுக்கு அவ அப்பன் தான் முக்கியமா போயிட்டாரு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அக்கறை இல்லாம தான் தான் புருஷனுக்காக இத்தனை நாளா ஆதிரா போராடிட்டு இருந்தாளா? அப்ப எதுக்கு திருமாறன திடீர்னு அம்மோன்னு விட்டுட்டு அவ அப்பனை காப்பாத்த போயிட்டா? காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா புருஷனை காப்பாத்துற மாதிரி ஆதிரா இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு திருமாறன் மேல எந்த அக்கறையும் இல்ல. எடுத்த உடனே அப்பனை வெளியில எடுக்க கிளம்புனா உடனே திருமாறன் மேல பாசம் இல்லையான்னு நாமெல்லாம் கேட்டுருவோம்ல. அதுக்காக தான் கொஞ்ச நாள் புருஷனுக்காக அக்கறை படுற மாதிரி நடிச்சு சீன் போட்டிருக்கா. அத நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப சாயம் வெளுத்து போச்சு. ஆதிராவுக்கு திருமாறன் முக்கியம் இல்லம்மா, அவளுக்கு அவ அப்பந்தான் முக்கியம். அவ அப்பங்கிறியே, அவன் யாரு? உனக்கும் கூட பிறந்த அண்ணன் தானே, முறையில சம்மந்தி தானே. மதியழகன் வெளியில வரதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? 1000 இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். எனக்கு என் புள்ளதான் முக்கியம்.
அவன் வாழ்க்கை மேலதான் எனக்கு அக்கறை. வாழ வேண்டிய திருமாறன் ஜெயில கிடக்கிறப்போ வாழ்ந்து கெட்ட அவ அப்பனை வெளியில எடுக்கிறதுல அப்படி என்ன அவசரம்? ஆதிராவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அம்மா கனவுல வர சொன்னாங்கன்னு போய் சொல்லிட்டு சென்னைக்கு போய் அப்பாவை காப்பாத்த போராடிட்டு இருப்பா. சரியான கிரிமினலா இருக்காளே. ஏய், உன் வேலையை பாரு. உன் தம்பியோட லட்சணத்தை வச்சுக்கிட்டு ஆதிராவை நீ குறை சொல்ல வராது. இப்ப எதுக்குமா அவன் மேல கோபப்படுறீங்க? இங்க பாருங்கம்மா, உடனே ஆதிராவை கிளம்பி இங்க வர சொல்லுங்க. என் புள்ள ஜெயிலுக்கு போக காரணமே அவதான். திருமாறன் வெளியில வராம அவ அப்ப வெளியில வரக்கூடாது. முதல்ல அவளுக்கு போன் பண்ணுங்க. உனக்கு ஓன் புள்ள முக்கியம்னா எனக்கு ஏன் புள்ள முக்கியம்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் உன்ன மாதிரி அல்பத்தனமெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு என் புள்ள, என் பேர 2 பேருமே முக்கியம்தான். 2 பேரும் வெளியில வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆமா, திருமாறனை காப்பாத்துற மாதிரி ஆதிரா நாடகம் போடுறன்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ உன் பிள்ளைய காப்பாத்த ஆதிரா தான் வரணும்னு சொல்ற. இத பார், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ஆதிரா தான் திருமாறனை காப்பாத்துவா. ஆதிரா பெத்த தகப்பனையும் கட்டின புருஷனையும் காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். முடிஞ்சா அவ போராட்டத்துக்கு உதவியாரு, இல்ல ஒதுங்கி ஓரமா நில்லு. அதை விட்டுட்டு ஆதிராவை குறை சொல்லிக்கிட்டே இருந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்.